அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, கலை, அதேபோல் காதல், திருமணம் ஆகிய விஷயங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். பொதுவாக எங்கிருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசியினுடைய நன்மைகளை அதிகரிப்பாருங்க. அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறார். 5இல் சுக்கிரன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு பொருளாதாரம் என்பது நன்றாகவே இருக்குங்க. அதே போல் கடன் சுமை இருந்துச்சு அப்படின்னா அவை குறைவதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. குடும்ப சூழல் கருத்து வேற்றுமையின்றி அனுகூலமாக இருக்குங்க. தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. கலைத்துறையினருடைய முன்னேற்றமும் சாதகமாக அமைய இருக்குது. எதிர்பாராத நல்ல செய்தி உங்களுடைய காதலுக்கு வருங்க. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அஷ்டமத்தில் செவ்வாய், அர்த்தாஷ்டம சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுங்க. இதனால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. அஷ்டம செவ்வாய் என்பதால் வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்துங்க. சில விவகாரங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்லும் என்பதை கவனத்தில் கொண்டு அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்துல குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே நன்மைகளை செய்வார்கள். மற்றவர்கள் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க. வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகளும் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை தருங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால குணம் ஏற்படுங்க. வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் விருச்சிக ராசியினர் குறிப்பிட்ட நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. செவ்வாயினுடைய நிலையினால் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம், விலையுயர்ந்த பொருட்களை அதிக கவனத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு குழப்பங்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய பணிகளில் மிக கவனமாக இருப்பது அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கிய அலுவலக விஷயங்கள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லதுங்க. அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் போது
ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் இரவு நேர பணிகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்க. சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்கும். நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. கூட்டாளிகளினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். இருப்பினும் உங்களுடைய விற்பனையை இவை பாதிக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விளம்பர செலவுகளும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்த்து அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மட்டும் அனுகூலமாக இல்லைங்க. கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்களில் கவனக்குறைவு உண்டாகும். தக்க தருணத்தில் நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வயல் பணிகளில் சற்று கடினமாக இருக்கும். அடிக்கடி ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் சாதகமாக இல்லைங்க. அடிக்கடி ஒற்றை தலைவலி, தலை சுற்றல், கை கால்களில் மூட்டு வலி ஆகியவை உடலை வருத்துங்க. கூடுமான வரையில் ஓய்வெடுப்பது நன்மை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது எனவும் கிரகநிலைகள் வழிகாட்டியிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் படிங்க. சிவந்த பூக்களால் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.